தமிழ்நாடு அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க காஞ்சிபுரத்துல டேட்டா சென்டர் கொண்டு வரதுக்காக. முதலீடு கொண்டு வராங்கன்னு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் நிறைய பேர் அந்த முதலீட்டுனால அந்த டேட்டா சென்டர் கொண்டு வரதுனால காஞ்சிபுரம் மக்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்கியிருந்தாங்க. அது என்ன மாதிரி பாதிப்புனா, டேட்டா சென்டர் கொண்டு வந்தா அந்த டேட்டா சென்டருக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணி வந்து நிலத்தடி நீர்ல இருந்து தான் எடுக்கப்படும். ஸோ அதனால காஞ்சிபுரம் மாவட்டம் வறட்சி நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட உண்மைத்தன்மை என்னன்னா, டேட்டா சென்டர் கொண்டு வந்தா கண்டிப்பா அதை கூலன் பண்றதுக்கு வந்து நிறைய தண்ணி வந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அப்படி உள்ள சூழ்நிலையில வறட்சி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். பட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து நாங்க தண்ணி மக்கள்கிட்ட இருந்து எடுக்க போறதில்ல, அதாவது காஞ்சிபுரம் மக்கள்கிட்ட இருந்து நாங்க தண்ணி எடுக்க போறதில்ல. ஆல்ரெடி யூஸ் பண்ண தண்ணியை நாங்க ரீசைக்கிள் பண்ணி அந்த தண்ணி அந்த வாட்டரை யூஸ் பண்ணி நாங்க கூலண்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் ரீசைக்கிள் பண்ணி கூலண்ட் பண்ணாலும் கொஞ்சம் வாட்டர் கம்மியாக தான் செய்யும். அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக நிலத்தடி நீரை எடுத்து தான் ஆகணும். இப்போ இருக்க சூழ்நிலை என்னன்னா, வளர்ச்சி முக்கியமா இல்லை வளம் முக்கியமா அப்படின்றதான் பார்க்கப்படுது. வளர்ச்சி வந்தால் வேலைவாய்ப்பு அதிகமாகும், வளம் இருந்தால் வாழ்க்கை காலம் அதிகமாக இருக்கும். எது வேணும்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.